வணக்கம் நண்பர்களே, சுரேகா சமையல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சேப்பக்கிழங்கு வறுவல். சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சுரேகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்க முடியும். வாங்க சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 8 சேப்பக்கிழங்கு தண்ணி யூஸ் பண்ணி கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கிழங்கை கரெக்டான பதத்தில் வேக வச்சு இறக்கணும். நம்ம ரொம்ப குழைய விடக்கூடாது. உருளைக்கிழங்கு எப்படி குக்கரில் வேக வைப்பீங்களோ அதே பதத்துக்கு இந்த கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்தோன்னே தோலெல்லாம் எடுத்துட்டு நான் சின்னதாக கத்தி வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோன்னே 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 5 பல்லு பூண்டை தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னே வேக வச்ச கிழங்கையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிழங்கு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனோன்னே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிழங்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். திரும்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா திரும்ப 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டிஷ்ஷுக்கான டிப்ஸு, ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்கு கரெக்டான பதத்தில் வெந்திருக்கணும், நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும், மிளகாத்தூள் வாசனை போகணும், மிளகாத்தூள் கலரு மாறணும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஸ்டெப்பும் கரெக்டாக நடந்துச்சுன்னா கிறிஸ்பியான சேப்பக்கிழங்கு வறுவல் நம்மளுக்கு கிடைக்கும். சிம்லேயே வச்சு இந்த கிழங்கை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஃபைனல் ஸ்டேஜ் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கிழங்கு கடாயில் ஒட்டாமல் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செப்பரேட்டாக இருக்கும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவி சேப்பக்கிழங்கு வறுவலை இறக்கிடலாம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சேப்பக்கிழங்கு வறுவலை என் ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் பண்ணார். ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குன்னு சொன்னார். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு இந்த சேப்பக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் சேப்பக்கிழங்கு வறுவலை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சுரேகா சமையல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சுரேகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.